டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். நான் ஒரு பத்திரிகையாளனாக இப்போ பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் தான். முன்னையிலும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரியம், ரெண்டாவது திராவிடம், மூணாவது தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம்ங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பேசும் பொருளாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள்லேருந்து இன்றைக்கி ஏர்முகமாக தமிழ் தேசியம்ங்கிறது பேசும் பொருளாக இருக்குது. இப்போ சமூக வலைதளங்கள் திறந்தாவே சீமான் தமிழ் தேசியம், யாரெல்லாம் தமிழ் வச்சு பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க, ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு சமூக வலைதளங்கள் பார்த்திங்கன்னா, திராவிடம், கலைஞர், அண்ணா, பெரியார் அப்படிங்கிற ஒரு இதாக போயிட்டுருக்குது. இப்போது ஆரியம் பேசும் பொருளாகவே இல்லை. இப்போ 80களில் இருந்த நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் வருது, மீண்டும் வந்துருக்கு. ஏன்னா மீண்டும் வருது. இந்த முறையை எடுத்திருக்கிறது தமிழ் தேசியவாதி குளத்தூர் மணி அவர்களாகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் திராவிட பெரியாரிய தத்துவத்தில் வந்தவங்க. அவங்க தான் அன்னைக்கு ஆமாம், அன்னைக்கெல்லாம் அவங்க தான் முன்னேறி. ஆனால் எந்த இடத்துல அவங்க அதை கைவிட்டாங்க, அதை விட்டு விலகினார்னு நினைக்கிறீங்க? 2008-2009 உக்கிரமான போர் நடந்துட்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அப்போது எல்லாருமே ஒரு பார்வை இலங்கை நோக்கி தான் திரும்பிச்சு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. நீங்கள் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் அப்போ நான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு கால் வருது எனக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு, சார் 2008 அந்த மாதிரி சிவில் ட்ரெஸ்ஸில் இலங்கைக்கு போகிறாங்க சார், இங்கிருந்து ஆர்மி எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பரபரப்பாக சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, முக்கியமான இதாக இருக்குது, என்னமோ நடக்க போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு 2008 அந்த சமயத்தில் இங்கிருந்து சிவில் ட்ரெஸ்ஸில், அதாவது சும்மா சாதாரண இராணுவடையோ இதில் இல்லாமல் சொல்லி போகிறாங்க. அப்போ போகிற போது உயர் அதிகாரிகள், ஆமாம், உயர் அதிகாரிகள் படையும் போகுது. எப்படி என்ன போகுது, அன்அஃபீஷியலாக போடுறாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலைஞர் கூட உண்ணாவிரதம் இருந்தார். அது பரபரப்பாக பேசப்பட்ட இதாக இருந்துச்சு. அதோடு அது முடிஞ்சிருச்சு. இலங்கை பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி எதுவுமே இவங்க திராவிட கட்சிகள் முடிச்சுக்கிட்டாங்க. ஆமாம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு அரசியல் வானிலை மாறி இருக்கு. 2009 பிறகு தமிழ் தேசியம் ஒரு பேரெழுச்சியாக வந்திருக்கு. ஒருபுறம் தமிழ் தேசிய பேரியக்கம் என்பது கருத்தியல் ரீதியாக அவர்கள் களமாடுறாங்க. இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு பயணம் செஞ்சிட்ருக்காங்க. மொத்தத்தில் வானிலை மாறி இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோருமே இப்போ தமிழர் என்கிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் இந்திய தேசிய கட்சிகளாக இருந்தாலும் எல்லோருமே இப்போ தமிழ் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தமிழ் தேசியம் என்கிற இந்த ஒரு வளர்ச்சி தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு பத்திரிகையாளனாக இப்போ பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் தான். இப்போ தமிழக அரசியல் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தான். 1 முனை, 2 முனை, 3 முனை. அப்படி பார்க்குற போது இந்த 3 முனையிலையும் பார்த்திங்கன்னா, ஒன்று ஆரியம், ரெண்டாவது திராவிடம், மூணாவது தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம்ங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பேசும் பொருளாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள்லேருந்து இன்றைக்கி ஏர்முகமாக தமிழ் தேசியம்ங்கிறது பேசும் பொருளாக இருக்குது. இப்போ சமூக வலைதளங்கள் திறந்தாவே சீமான் தமிழ் தேசியம், யாரெல்லாம் தமிழ் வச்சு பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க, ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு சமூக வலைதளங்கள் பார்த்திங்கன்னா, திராவிடம், கலைஞர், அண்ணா, பெரியார் அப்படிங்கிற ஒரு இதாக போயிட்டுருக்குது. இப்போது ஆரியம் பேசும் பொருளாகவே இல்லை. இப்போ 2 தான் இப்போ மோதல் அதிகமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னொரு இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 4 ஆண்டுகளாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரே பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் மட்டும்தான். இப்போ தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, இப்போ அதுக்கே அதாவது கலைஞர் இருக்கிற போது இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கிற ஐயா ஸ்டாலின் இருக்கிற நிலைமை இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அறிக்கை இப்போது திராவிடத்தை பற்றி ஏதாவது குறை சொன்னாங்கன்னாவோ அதை பண்ணாங்களோ அதுக்கு உண்டான கரெக்டான விளக்கங்களை சொல்லி அதுக்கு மடித்து அதை மழுங்கடித்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி தமிழ் தேசியம் ஏறி அடிக்குது. அதுக்குண்டான பதில் இருக்குதாங்கிற பார்த்தா இல்லை. ஏன்னா சுவீரமணியன், கி வீரமணி போன்றவர்களெல்லாம், குளத்தூர் மணி, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பதில் சொல்லிகிட்டே போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி அவங்களவே ஒரு கலாய்க்கிற பொருளாக சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அவங்களோட பேச்சும் இப்போ எடுபடுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா, இப்போ 2020 மேட்ச் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ முதல் மாதிரி அரசியல் இல்லை, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு
விளையாட்டு பொருளாக பார்க்குற போது அப்படி தச்சுட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆடுற ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கும் ஒரு 2020 மேட்ச்சுக்கும் வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அரசியல் களம் படு வேகமாக போயிட்டு இருக்கிறதா சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போது 2க்கு பேருக்கு தான் அதிகமாக போட்டியாக இருக்குது. திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறதா என்னோடய பார்வையாக இருக்குது. இப்போது குறிப்பாங்கய்யா, இப்போ திராவிடம் என்கிற பெயர் இல்லாத கட்சின்னு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு பிறகு பின்னாடி தோன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இப்பொழுது விஜயம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் தொடங்கியிருக்காரு. ஆனால் அதுலேயும் வந்து அவர் வேலுநாச்சியார், தமிழ் தேசியம், அவர் ஒரு நேரம் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்களாக பார்ப்பேன்னு சொன்னாலும் கூட அதில் நமக்கு உற்று கவனிக்க வேண்டியது தமிழ் தேசியத்தை விட்டு அவர்களால் புதிய அரசியல் கட்சிகள் கூட இன்று அரசியல் களத்துக்குள்ளே இறங்க முடியல அப்படிங்கிறது. ஸோ திராவிடம் என்பது பாதியாக்கப்பட்டிருக்குது. இப்போ வேறு வழி இல்லாமல் அதுதான் அவருடைய விஜயிலேருந்து நம்ம எடுத்துக்கூடிய பார்வையாக இருக்குது. இந்த எழுச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு இனவாதம் அப்படின்னாங்க, அப்புறம் இனவெறி அப்படின்னாங்க, அப்புறம் சாதியத்தை, பிராமணியத்தை, பாஜகவை, சங்க பரிவாரத்தை உள்ளே கொண்டு வரும் முயற்சியெல்லாம் வந்து திராவிடம் வந்து பல முறை விமர்சனம் செஞ்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எந்த ஒரு இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டதோ அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய படங்கள் இன்று மாவீரர் நாள் என்றும் அவருடைய பிறந்த நாள் என்றும் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகளிலெல்லாம் கிராமங்களிலெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது மக்களுக்கு அந்த தங்களுடைய உறவுகளை இழந்ததனுடைய வலி அது இன்னும் ஒரு ஆறாத வடுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக. அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழி எங்கேயோ இருக்குது, என்னமோ நடக்குது அப்படிங்கிறது வந்து தமிழ் உணர்வாளர்களுக்கு வந்து தமிழ் உணர்வாளர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழர்களுக்கும் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவீரர் தினம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு குக்கிராமத்தில் கூட கொண்டாடுறத இயல்பாக பார்க்க முடியுது, படங்கள் பார்க்கணும். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் கொடி ஏற்றி, புலிகளோட கொடி ஏற்றி அங்கே அவர் படம் மாவீரர் அண்ணன் பிரபாகரனோட படத்தை வச்சு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து 70வது பிறந்தநாள்னு சொல்லிட்டு எல்லோரும் அறிவித்து அந்த ஊரே கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழகத்தில் அரசியல் ஒரு புதிய பார்வையாக இருக்குது. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. காரணம் வந்து தமிழ் தேசியம்தான். இப்போ வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து போயிட்டுருக்கிற போது திடீர்னு அவர் ஒரு உந்துகோலாக இருக்கார், அவர் தூண்டுதலாக இருக்கார். அப்படி பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலையும் இப்படி வர்ற போது 80களில் இருந்த நிலைமை இப்போ வந்து தமிழ்நாட்டில் வருது, மீண்டும் வந்துருக்கு. ஏன்னா மீண்டும் வருது. எப்போது படிக்கிற காலத்தில் வந்து நானே வந்து கருப்பு கொடி ஏற்றி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வந்து அங்கே தமிழர்கள் கொல்லப்படுறார்கள், தமிழர்கள் கறி விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிங்களர்கள் வந்து அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவித்து நானே +2 படிக்கிற போது கொடி ஏற்றி என்னோடய புகைப்படம் கூட செய்தித்தாளில் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து அந்த நிலைமை இப்போ மறுபடியும் வருது. ஏன்னா இப்போ இந்த முறையை எடுத்திருக்கிறது தமிழ் தேசியவாதிகள். அன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கட்சிகள் தான் அதிகமாக, குறிப்பாக கி வீரமணி ஆகட்டும், நம்முடைய குளத்தூர் மணி அவர்களாகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இவர்களெல்லாம் திராவிட பெரியாரிய தத்துவத்தில் வந்தவங்க. அவங்க தான் அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் அவங்க தான் முன்னேறி. ஆனால் எந்த இடத்துல அவங்க வந்து அதை கைவிட்டாங்க, அதை விட்டு விலகினார்கள் நினைக்கிறீங்க? அதான் 2008-9 வந்து உக்கிரமான போர் நடந்துட்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போது எல்லாருமே ஒரு பார்வை இலங்கை நோக்கி தான் திரும்பிச்சு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. நீங்கள் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான். அப்போ நான் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு கால் வருது எனக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு, சார் 2008 அந்த மாதிரி சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து இலங்கைக்கு போகிறாங்க சார், இங்கேருந்து ஆர்மி எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பரபரப்பாக சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, முக்கியமான இதாக இருக்குது, என்னமோ நடக்க போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு 2008 அந்த சமயத்தில் இங்கேருந்து சிவில் ட்ரெஸ்ஸில், அதாவது சும்மா சாதாரண இராணுவ உடையோ இதில் இல்லாமல் சொல்லி போகிறாங்க. அப்போ போகிற போது உயர் அதிகாரிகள், ஆமாம் உயர் அதிகாரிகள் படையும் போகுது, எப்படி என்ன போகுது, அன்அஃபீஷியலாக போடுறாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன இருக்கிற போது அப்போ ஆளுங்கட்சி திமுக, அப்போ எதிர்க்கட்சி இருக்கிற வந்து அப்போ தாப்பாண்டியன் உயிரோடு இருக்கார். அப்போ எனக்கு வந்து அவர் ரெகுலராக என் கூட பேசக்கூடியவர். அப்புறம் நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், தாப்பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குற போது உடனே அவர் நான் கன்வே பண்ண உடனே அடுத்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த மாதிரி இலங்கைக்கு வந்து திடீர்னு அன்அஃபீஷியலாக வந்து இராணுவம் அனுப்புகிறாங்க, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்போருந்து ஆரம்பிச்சிருச்சு உக்கிரமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா அப்புறம் அன்றைக்கி வந்து முள்ளிவாய்க்கால் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. எல்லோரும் அடிச்சுட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கும் கூட அவங்களுக்கு புலிகளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இது இல்லாமல் உற்சாக துண்டிச்சிடறாங்க எல்லாத்தையும். உங்களுக்கு வந்து எல்லாமே துண்டிச்சு ஆயுதம் இல்லாமல் அப்படியே
அவங்கள ஓரங்கட்டப்படுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வந்து ஒரே இடத்துல வந்து குழுமி போகிறது ஈஸியாக வந்து அந்த கிளஸ்டர் போட்டாங்கன்னா அப்போ கூட வைகோ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், கிளஸ்டர் பாம்பு போட்டு போடக்கூடாது, தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உங்களுக்கு ஒன்று போட்டாவே அப்படியே எல்லா பக்கமும் பரவி கொண்டு. ஆமாம், அது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ தான் கலைஞர் கூட உண்ணாவிரதம் இருந்தார். அது பரபரப்பாக பேசப்பட்ட இதாக இருந்துச்சு. அதோடு அது முடிஞ்சிருச்சு. இலங்கை பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி எதுவுமே அதாவது இவங்க திராவிட கட்சிகள் முடிச்சுக்கிட்டாங்க. ஆமாம். ஆனால் அன்றைக்கி 2011 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு இலை மலர்ந்தால் ஈழம் மலர முடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு பேசும் பொருளாச்சு. அப்போ கூட ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. அதனால் வந்து அதிமுக தான் ஜெயிச்சு. அப்போ கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது, நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல. அதுதான் அப்போ கூட வந்து கொளத்தூர் மணியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா 2009 திமுக செய்த தவறுக்காக தான் 2011 நாங்களுமே அதை வந்து திமுகவுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக ஒதுங்கி இருந்தோம், தேர்தலை புறக்கணிச்சோம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்கள் திமுக திராவிட இயக்கங்கள் செய்த தவிர நான் எப்படி பார்க்குறேன்னாங்கயா, அதுவரையிலும் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த திராவிட இயக்கங்கள் போருக்கு பிந்தைய பாதிப்பை பற்றி பேச்சே பேசலை. நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு போர் நடைபெற்றது அப்படின்னா போரின் போது உதவுங்க வந்து அன்றைக்கி புலிகள் இருந்தாங்க. அவர்களுக்கு இங்கே உள்ள லுங்கி ஆகட்டும், சிரிஞ்சு பாட்டில் ஆகட்டும், பஞ்சாகட்டும் பணம் கொடுத்து தான் வாங்கினாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இலவசமாக அவங்க வாங்கலை, அவர்கள் பணம் கொடுத்து தான் வாங்கினாங்க. இங்கேருந்து பணத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ அவங்க இருந்தாங்க. அவங்க மக்களை பாதுகாப்பதற்கு இயக்கம் என்று ஒன்று இருந்தது. இயக்கமும் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு மக்களை பாதுகாப்பதற்கு அங்கே தலைவனும் இல்லாத நிலையில் இங்கே திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் முற்றாகவே ஈழத்தை வந்து மறந்துட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து குட்டிமணி ஜெகன் ஆகட்டும், இந்த சிடி சபாரத்னம் ஆகட்டும், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு அப்போது நடந்த சம்பவங்களெல்லாம் பார்க்குற போது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அப்புறம் அது வந்து எல்லாத்துக்கும் டெசோங்கிற இயக்கமெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலைஞர் எல்லாத்துக்கும் வந்து வசூல் பண்ணி எல்லா இயக்கங்களுக்கும் கொடுத்தாரு. அப்போ வந்து விடுதலை புலிகள் வாங்கலாம். ஏன்னா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. விடுதலை புலிகள் வந்து எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி விடுதலை புலிகள் இயக்கத்தினாலும் சரி இலங்கை பிரச்சனைனாலும் சரி 2 முறை வந்து திமுக ஆட்சி இழந்திருக்கு. இது வந்து நேர்மையான ஒரு பதிவாக சொல்லணும். 89 வந்து திட்டத்தட்ட அதாவது நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திமுக அந்த சமயத்தில் வந்து இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ தியாகங்கள் செய்த திமுக 2009க்கு பிறகு போருக்கு பிந்தையதை பற்றி ஏன் கவலைப்படலாங்கிற கேள்வி வருது. அதனால இயக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு தடை இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து இவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, ஏன்னா வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. போருக்கு பிறகு 2009க்கு பிறகு இயக்கமே இல்லையே. அப்போ ஏன் அந்த 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 ஈழ மக்களுக்காக ஒரு குரல் கூட கொடுக்கலங்கிறதா கேள்வி. இப்போ நமக்கு அது இன்னைக்கு மாவீரர் நாள் இருக்குது. நான் கொழும்பு போயிருக்கேன். நான் போர் முடிந்து கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் போயிருக்கேன். நான் அப்போ வந்து வடக்கில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை வந்து பரிதாபகரமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பாடோடு ஒரு கல்ச்சர்டாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு மக்கள் இன்று போதை மருந்து அங்கே நடமாடுது, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் நடமாடுது. அங்கே வருவாய் குறைவு இல்லாமல் கணவனை இழந்த மனைவிகள் அவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்க. பல்வேறு பொருளாதார ரீதியாகவும் அவங்க துன்புறுத்தப்படுறாங்க. கல்வி அறிவு இல்லை, மின்சாரம் இன்னும் முழுசாக போய் சேரல. அவர்களுக்கு இந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் எல்லாம் ஏமாற்றி வந்து வாக்குகளை தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதே போல் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வெளியில் போனாங்க. அவருடைய மக்கள் குழந்தைகள்லாம் பிறந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 8-9 லட்சம் பேர் அகதிகளாக பல்வேறு நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அகதிகளாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கலாம் பொருள் கிடையாது. அங்கே இன்னும் வறுமையை தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அப்போ அந்த ஈழ மக்களுக்கான அந்த வாழ்வியலுடைய முன்னேற்றத்திற்காக இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே 2009க்கு பிறகு குரல் கொடுக்கல. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ தமிழ் தேசியம் என்பது ஒரு பேரெழுச்சியாக வந்திருக்கு அப்படிங்கிறத திராவிட இயக்கங்கள் வந்து அவங்க வந்து மறைத்தாலும் கூட அதுதான் உண்மை. அது ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்கிறது தெரியல. அது நமக்கு அதுதான் பிரச்சனை. அதாவது அது வந்து இப்போது போர் நடக்கிற போதும் சரி, இப்போ வந்து பிரபாகரன் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கும் போதும் சரி மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பாக வந்து ஆட்சி நடத்தினார் தான் சொல்லணும். ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்போ வந்து பாலியல் பிரச்சனை ஆகட்டும், இல்லைன்னா வந்து போதைப்பொருள், நீங்கள் சொன்னீங்களா போதைப்பொருள் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், 2009 முன்னாடி உள்ளே வர முடியாது. அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்போ தண்டனையே வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு ஏற்கனவே வந்து இப்போ சீனாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் இப்போ வந்து இலங்கை அது சுற்றி இருக்கிற சின்ன சின்ன தீவுகளெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பாக 2 வல்லரசு நாடுகளும் வந்து அதை வந்து எய்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆமாம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ
இலங்கை அரசு கொழும்பு சுற்றி இருக்கிற அந்த பகுதிக்கு கூட வந்தாங்க போனாங்க. ஆனால் வந்து பிரபாகரன் ஆண்ட திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வரவே கிடையாது. அதை தாண்டி தான் வந்து 2 கவர்மெண்ட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு வந்து அவர் ஒத்துக்கொண்டிருந்தாருன்னா இன்றைக்கி நிலைமையே வேறு. இன்றைக்கி புலிகளோட செல்வாக்கு எங்கேயோ உயர்ந்திருக்கு உலக நாடுகள். அவர் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு அரசியலில் இன்னும் சொல்லப்போனால் வந்து கிட்டத்தட்ட கதிர்காமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார் அப்போது, லக்ஷ்மண் கதிர்காமர். ஆமாம், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொலையிலிருந்து ஆரம்பிக்குது. அவர் யாரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆனால் அந்த அவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 அடி ஒரு 10 அடி கட்டடம் இருக்குது. அங்கேருந்து ஷூட் பண்ணிக்கிற ஸ்னாப்பர் மூலம் அப்படி சொல்கிறதா ஒரு இது. அது யார் அப்படின்னு சொல்லல, விடுதலை புலிகள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இங்கே ராஜீவ் இல்லை அங்கே இல்லை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர்கள் செய்ததற்கு வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் செய்தோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க வந்து பேசாமல் இருந்துருவாங்க. கதிர்காமர் பற்றி அதை சொல்லியிருந்தாங்க. இல்லை சொல்லல, அவங்க சொல்லல. அங்கே தான் இருக்குது அதே விஷயம். ஏன்னா கதிர்காமர் வந்து உலக நாடுகளில் போய் இவர் வேணும்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. அதாவது புலிகள் வந்து அட்டூழியம் பண்ணுறாங்க, போர் முறைகள் எல்லாம் தாங்கி வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு செய்கிறாங்க. இவங்க வந்து எதுக்குமே ஒத்துக்கிறது இல்லை, சமாதானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க நேர் அகேன்ஸ்டா இவங்க செய்கிறத சிங்களப்படை செய்கிறத அப்படியே சொல்லி அவங்க நாடு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் போய் அவர் பேசுகிறாரு. அப்போ பாலசிங்கம் உள்ளிட்டவர்கள் வந்து அதுக்கு உள்ள விளக்கம் கொடுக்குறாங்க. பாலசிங்கம் இறந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசுறதுக்கு சரியான ஆள் கிடையாது. அதில் தமிழ் அந்த அளவுக்கு அவரும் முடங்கி போச்சு. அப்போ வந்து அந்த காலகட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு மிகச்சரியாக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த மக்களுக்கான ஒரு வைகோ கூட இப்போ இன்னொன்று இருக்குங்க. நான் அதில் இப்போதான் நீங்கள் பேசும்போது எனக்கு நினைவுக்கு வருது. என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கி திமுக காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன செய்ய முடியாது, வெளிநாடு இங்கே வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருந்ததை குறை சொல்கிறீங்க, அங்கே நாட்டில் எப்படி தலையிட முடியுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையே 2,20,00,000 பேர் தான் மொத்தமாக. ஒட்டுமொத்த இலங்கையினுடைய மக்கள் தொகை தமிழ் எல்லாம் சிங்களர்கள் 2 கோடி, தமிழர்கள் 20 லட்சம் இப்போ ஆயிட்டாங்க. காரணம் பெரும்பான்மை தமிழர்களாக இருந்தவங்க அவர்களெல்லாம் பௌத்த மதத்திற்கு மாறி சிங்களத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க சிங்கள மொழியோட பின்பற்ற தொடங்கிட்டாங்க. அதனால் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இப்போ. அப்போ மொத்தமே இருக்கிறது 2,20,00,000 பேரில் இங்கே தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருந்தோம். 7 கோடி பேர் கொண்ட இந்திய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, வலிமை மிகுந்த தமிழ்நாடு அன்று திமுக நினைத்திருந்தால் அழுத்தங்கள் கொடுத்து நிச்சயமாக இந்திய அரசுக்கு அழுத்தங்கள் கொடுத்து அங்கே நிறுத்தியிருக்க முடியும். இதுதான் வந்து இது இவங்க எவ்வளவு மறுத்தாலுமே, ஏன்னா நான் வந்து 2 முறை ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஜெனீவாவுக்கு போயிருக்கேன். நான் அங்கே வந்து அங்குள்ள எல்லா ஈழத்தமிழ் மக்களையும் எல்லாத்தையுமே சந்தித்து பேசினேன், இது செய்திருக்க முடியாதா அப்படின்னு. அதுபோல் கொழும்பு போய் நம்ம பார்த்த போதும் நமக்கு தெரியுது நிச்சயமாக செய்திருக்க முடியும். சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல, யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு நினைவு தூபி வச்சுருந்தாங்க, அதையே அகற்றிட்டாங்க. அகற்றின உடனே என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் ஒரு பேரெழுச்சி வந்துச்சு. எல்லாம் வந்து சமூக ஊடகங்களையும் பிரச்சனையான உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த தூபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்கே பேசும்போது சொல்கிறாரு, அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை போயிடுச்சு, தமிழ்நாட்டில் பிரச்சனை பெருசாகிடுச்சு, அதனால் அதை வச்சே ஆகணும்னு மேலேருந்தே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த குரல் பதிவு இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண தூபிக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் எழுச்சிடும்போது அங்கே அரசு வந்து செவிசாய்க்குது. இது ஏன் அந்த 1.5 லட்சம் பேருக்கு வந்து முள்ளிவாய்க்காலுக்கு செய்ய முடியல? அன்று வந்து கலைஞர் நினைத்திருந்தால் இது பெரிய பிரச்சனையாக மாற்றிருக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தமிழின தலைவர் என்கிற அந்த பட்டம் வந்து பறிபோனது வந்து பார்த்திங்கன்னா 2009 தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர்கள் என்ன காரணத்துக்காக அன்று செய்திருந்தாலும் இதை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த தமிழின தலைவர் வந்து இன்று மேதகு தலைவருக்கு ஈடாக பேசப்பட்டிருப்பார். அதை வந்து தவற விட்டது திமுக அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன நிர்பந்தம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம், சூழலை நமக்கு தெரியல. சரி, 2009க்கு பிறகாவது போருக்கு பிந்தி தாங்க அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு உணவு தேவை. கணவனை இழந்த மனைவி இருப்பாங்க, மனைவி இழந்த கணவன் இருப்பாங்க, கைகால்களை இழந்தவர்கள், இவர்களெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. போரில் கை இழந்தவன், கால் இழந்தவன், கண்ணை இழந்தவன், அவங்க அப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கான முன்னேற்றம், ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அவர்களுக்கு ஒரு நீதி பெற்று தருவதற்கான முயற்சி, இது எல்லாம் 2009 முற்றாக நிறுத்திட்டாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய ஒரு தேவையாக இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்று மாவீரர் நாள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுதுன்னா, இன்று ஈழத்தில் எப்படி வந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து கூடி நிற்கிறாங்க, அதே அளவு எழுச்சியோடு இங்கே மாவீரர் நாள் இங்கே கொண்டாடுதல் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது, நினைவு கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இது வந்து என்னென்ன வெறுமனே நீங்கள் வந்து தமிழ் தேசியம் என்பது அரசியல் ஃபேண்டசிக்காக, ஒரு அரசியலுக்காக அல்ல. அது அந்த இனம் விடுதலைக்கான, அந்த இன மக்கள் வந்து கண்முன்னே இறந்த அந்த மாவீரர்களுக்கு வந்து தங்கள் இயக்கத்துக்காகவும் இனத்துக்காகவும் உயிரை இழந்த மாவீரர்களுக்கு குலதெய்வம் ஒரு வணங்கக்கூடிய நாளாக அது மாறி இருக்கு.
இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திராவிட கட்சியில் இன்னும் இவங்க அதே பழைய போக்கில் இருந்தாங்கன்னா இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறை நிச்சயமாக அவர்களை மன்னிக்காத அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேங்க நான். அதாவது 2014 அப்புறம் வந்து இங்கே இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி ஒரு அணுகுமுறை வந்து ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கார்னராக போயிட்டுருக்குன்னு சொல்லி இது மறுவாழ்வு திட்டங்களெல்லாம் வந்து மோடி பண்ணிக்கிறாரு. நிறையா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே ஒதுக்கி வீடுகளெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இப்போது சீமான் வந்து இந்த பிரச்சனையை எடுத்ததுக்கப்புறம் ஒரு உலகளாவிய தமிழ் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கே எல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நமக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறான், அங்கே வந்து கொடி இருக்குது, அங்கே வந்து பிரபாகரன் உருவந்து இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து இப்போ பிரபாகரனோட பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருந்துட்டு அதுவும் ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை வந்து இப்போ கொஞ்சம் நிலைமை மாறலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அங்கு நடக்கிற நீங்கள் இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்குற போது கிட்டத்தட்ட தமிழர்கள் வாழ்வா சாவா செத்து தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டுக்கும் கூட இல்லை. சொமாலியாவில் இருக்கிற இல்லை, ஒட்டுமொத்த இலங்கையிலுமே 3 வேளை உணவு கிடையாது. அந்த 2022 பொருளாதார சரிவுக்கு பிறகு ஒட்டுமொத்த இலங்கையிலே 3 வேளை உணவு உண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவு. 2 வேளை சேர்த்து சொல்கிறீங்க? சிங்களர்கள் சேர்த்து தான், நம்ம அவங்கள மட்டும் சொல்ல, சிங்களர்கள் சேர்த்து அதை விட கடுமையாக 2-3 மடங்கு வடகிழக்கு இப்படி தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. இப்போது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்திய அரசே வந்து இலங்கையினுடைய டிப்ளமசியில் ராஜதந்திரத்தில் தோற்றுவிட்டது. என்ன காரணம்னா சீனாவுக்கு வந்து ஹம்பந்தோட்டாங்கிற ஒரு 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்துருக்காங்க. நீ ஏன் இப்போ வந்து புலிகள் இயக்கத்திற்கு இந்தியா ஆதரித்தது, குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் ஆதரித்தாங்கன்னா திரிகோணமலையை தங்களுடைய இராணுவ தளத்திற்காக அமெரிக்கா கேட்குது. அது தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி. என் காலுக்கீழே வந்து அமெரிக்காவை போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு விரட்டுறாங்க. அப்போ தான் நீங்கள் அப்போ என்னென்னா, இப்போ திரிகோணமலை வந்து புலிகள் வசத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வடக்கில் புலிகள் வந்து ஆயுதம் கொடுத்து அவங்கள வந்து போராளிகளாக உருவாக்கி விட்டுட்டோம்னா அமெரிக்கா உள்ளே வராதுங்கிற அந்த ராஜதந்திரத்தை நம்ம கையாண்டுது. அதை ராஜீவ்காந்தி தவறாக புரிந்து கொண்டு அல்லது சுற்றிலும் முறை தவறாக நடத்தப்பட்டு அமைதிப்படின்னு ஒன்று அனுப்பிச்சார். அவர்கள் தான் மிக கொடூரமாக நீங்கள் வந்து அங்கே அட்டூழியம் பண்ணாங்க. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பவன் அப்படின்னு நடத்துகிறாங்க. பிரபாகரனை பிடிப்பதற்காக இந்திய ராணுவம் அமைதிப்படி நடத்திய பல்வேறு ஆப்ரேஷனில் அது ஒன்று. அந்த ஆப்ரேஷன் பவனில் வந்து கிட்டத்தட்ட 1600 இந்திய இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. இந்திய இராணுவம் வரலாற்றிலேயே அப்படி ஒரு பேரிழப்பை சந்தித்தது அங்கே தான். இன்று வரையிலும் இங்கே இருக்கக்கூடிய போரில் மரணித்து போனவர்களுக்கு இங்கே கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அங்கே அனுசரிக்கிறாங்கல்ல இந்திய இராணுவம். ஆப்ரேஷன் பவனை மட்டும் அவங்க வந்து சுற்றமாக இருட்டடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பெருமையாக சொல்லிக்க முடியாதனால வெட்கி தலைகுனிறாங்க இந்திய அரசு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அது பெரிய ப்ளோ கொடுத்தது. அப்போ அதுலேருந்து தான் அந்த வெறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து இவங்க சொல்லக்கூடியது வந்து அவங்க கூட இருக்கிறவங்க சுட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறார் வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழினத்திற்கோ இந்த இயக்கத்திற்கோ துரோகம் நான் செய்வேனா என்றாலும் என்னை துப்பாக்கியால் சுடுங்கன்னு இருக்கார். அதை வந்து நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அன்றைக்கி சன் நியூஸ் வந்து ஒளிபரப்புச்சு. நம்ம ராஜா சார் போயிருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, நீங்கள் தமிழகத்துக்கு எதிராக நீங்கள் செய்தால் உங்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, அது இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றும் அதே நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காரு அவர். அதனால் அவர் துரோகிகளை சுட்டு கொன்றது வந்து நம்ம வந்து பெரிய இதாக பேசிட்டு இருக்காங்க. கொள்கையே அதுதான். அதுலேயே நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது. இப்போ மாதையார் வந்து உளவுத்துறையில் இருக்கிற போது அவர் மேலே சந்தேகப்பட்டு ஆமாம் தண்டனை கொடுக்கக்கூடிய பணி யாரு கொடுத்தாருங்களா தலைவர்? மாதையோட மனைவி கொடுக்குறாரு. அது வந்து எவ்வளோ பெரிய துரோகம். அது மனைவி கொடுத்துட்டு நான் செஞ்சால் அது வந்து நல்லா இருக்காது, நீ உன் கணவன் அவர் செஞ்சது சரின்னு நினச்சினா நீ அவனை விட்டுரு, அவன் செய்தது துரோகம்னா நீ தண்டனை கொடுத்து கொண்டு போயிட்டார். மனைவி தான் கொடுத்தாங்க தண்டனை. ஆனால் ரொம்ப அட்டி பின்னி எடுத்து, அதாவது ரொம்ப இல்லை நீங்கள் அந்த காலகட்டத்திலே வந்து இந்திய உளவுத்துறை உள்ளே போயிடுச்சிங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த இந்திய படை பொறுத்த வரைக்கும், இந்திய படை வந்து அமைதிப்படை வந்துட்டு இருக்கிற போது கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள வரவேற்க போகலை. அதை ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சார், ஓகே நல்லா புரிஞ்சுட்டு. ஆனால் பார்வதி அம்மாள் வந்து விமான நிலையத்தில் வந்து இறங்கி மருத்துவமனைக்காக போகிறது வந்து அது வந்து கட்சிக்காரங்களே வந்து ரொம்ப என்னதான் இருந்தாலும் உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், ஏதோ நல்லது செய்வார், அப்புறம் இதுவும் தனிப்பட்ட அது என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா கலைஞரை நாங்கள் எல்லாம் இல்லை, ஒன்றும் இந்திய அரசினுடைய அழுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பயந்துருக்கு. என்னென்னா நீங்கள் இப்போது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுக, சூறையாடப்பட்டது. ஐயோ, அப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுதான் காரணம் சொல்லி திமுகவை அடித்தவங்களும் உண்டு. இதுக்காக இல்லை, இதான சமயம். அன்றைக்கி வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து எடுத்ததுமே சொல்கிறான், அவர்
வந்து சொல்கிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொன்னது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இலங்கைக்காரி அவர் கொண்ட வந்து பார்த்தேன், அந்த முடி வந்து அப்படியே இருக்குது, ஏன்னா இலங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சுப்பிரமணியசாமி சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறாரு, திமுக தான் இதுக்கு சதி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்கிறாரு. கொளுத்தி போட்டது அவர் தான். ஆமாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிக்க, சீட்டை விட அவர் இழந்த உடைமைகள் வந்து திமுக காரன் எங்கே பார்த்தாலும் அடி உத, காங்கிரஸ்காரனே அடித்தான் போட்டு, இவங்க ரெண்டும் மாற்றி அடிச்சுட்டு ரொம்ப இது பண்ணி அப்போ உடனே அதுக்கு அந்த எலெக்ஷனே வந்து ரொம்ப, அதாவது ஏற்கனவே சொன்னேன் 2 முறை வந்து திமுக வந்து பாதிக்கப்பட்டதாக இருக்குது. நான் என்னென்னா அது சரி செய்திருக்கலாம், 2009க்கு பிறகு சரி செஞ்சுருக்கலாம். இன்னுமே காங்கிரஸோட உறவாடி இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து அதை விட்டு மீற மாட்டேன்றாங்க. ஸோ இங்கே அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் என்பது திராவிடம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்று பேரெழுச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அடிப்படை காரணம் அதுதான் நம்ம டிஸ்கஷன். அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட வெற்றிமாறன் தன்னோட படத்தில் வெளியிடுற போது மறைமுகமாக வந்து விஜய் சாடிக்கிறாரு. கொள்கை இல்லாத தலைவனில் வந்து ரசிகர்கள் உருவாக்க முடியும், ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், தொண்டர்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு காரணம் வந்து அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரசிகர்கள் இருந்தால் கூட தொண்டர் உருவாக்குறாரு சீமான் அப்படிங்கிற ஒரு பேசும் பொருளாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருளாக தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு பெருகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவள் ஏற்கனவே 8.22 வாங்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் வாங்கி கேட்டேன், செக்மெண்ட்டெல்லாம் வச்சுருக்கிறேன் எப்படி என்னங்கிறதெல்லாம். அது வந்து இன்றைக்கி உளவுத்துறை 2 பேர்த்துக்கு மேலே தான் அதிகமாக கண் பாய்ச்சலாக இருக்கிறாங்க. ஒன்று சீமான், அடுத்து விஜய் எப்படி போவார்னு தெரியாது. ஆனால் சீமான் வந்து கொள்கை ரீதியாக போகிறனால வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த 1.5 வருஷத்துக்கு தாங்குவாங்கிறாங்களா அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அது வந்து எந்த விதத்தில் 14 ஆண்டுகளை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவதூறு பரப்புறது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு படையணியாக வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. இன்று இப்போ நீங்கள் குறிப்பாக இந்த மாவீரர் நாளுங்களெல்லாம் இன்றைக்கி எல்லா மக்களுமே வந்து முகநூலில் வந்து பதிவிடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி முகநூலில் ஒரு பெயரே பதிவிட முடியாது, பிரபாகரனுடைய பெயரை பதிவிட முடியாது, படத்தை பதிவிட முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில். ஆனாலும் கூட இன்று வேறு பெயர்களில் வேறு இதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் 80களெல்லாம் வந்து இவர் தூக்கி கொண்டாடின பிரபாகரன் விடுதலை புலிகள் தூக்கி கொண்டாடின ஒரு குரூப் எல்லாம் எங்கே போனதுன்னு தெரியல. ஆனால் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் வந்து ஏனோ பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏன்னா விடுதலை புலிகள் இல்லை, நான் என்ன சொல்கிறாங்க அதுதாங்க. ஏன்னா எனக்கு திரும்ப ஆச்சரியம் தாங்க. புலிகள் இருந்தபோது வேணால் அது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு வருது. புலிகளும் இல்லை, 2009 முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு போரும் கிடையாது. அங்கே முழுக்க அங்கே நாட்டில் வந்து ஏதோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். ஏதோ சம்பிரதாயத்துக்காக வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர் வந்து ஒரு கேக் வெட்டி சத்யராஜை கூப்பிட்டு ஒரு வெட்டுறார். ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக அப்படி செய்யணும், எதுக்கு அந்த நாடகம் கேட்குறேன். அது ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு, ஏன்னா இவர் விடுதலை புலிகளில் வந்து தனியாக ஒரு கூட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணார். ஒரு பெரிய ஒரு நாள் எத்தனையோ கட்சி பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஆஃபீஸ்குள்ள உட்காந்து ஒரு கேக்கு வெட்டுறது வந்து அவ்வளோ பெரிய தலைவனுக்கு வந்து ஒரு இழுக்கா அதை செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை. நிச்சயமா இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அவங்க என்னன்னா திருமாவளவன் மேலே எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இப்படி பண்ணுறது வந்து அவருக்கு அசிங்கமாக தெரியுது, கட்சிகளுக்கும் அசிங்கமாக இருக்குது. இது செய்யாமல் கூட விட்டுருக்கலாம். கண்டிப்பாக இல்லை. அது ஏன் நான் எதுக்கு அவமதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அது என்ன அவ்வளோ நீங்கள் சடங்காக கொண்டு போயிட்டீங்க அதையே. ஸோ அது வந்து ஒரு இனத்தினுடைய அழிவு. அது ஒரு இன அழிப்பை வந்து தொடர்ந்து உலக மக்கள் மத்தியில் நினைவூட்டுவதற்காகத்தான் மாவீரர் நாளும் அவருடைய பிறந்த நாளும் ஒவ்வொரு கூட்டங்களில் வந்து எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பிரச்சாரங்கள், எத்தனையோ கண்டன கூட்டங்கள் எல்லாம் அப்படி பேசின ஒரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து இப்போ ஏன் இப்படியெல்லாம் பின்வாங்கி உட்காந்துருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. தன்னோட கொள்கையும் சரி, கொள்கை கோட்பாட்டுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தவர் ஒரு கூண்டுக்குள்ளுக்கு அந்த ஒரு கேக்கு வெட்டலாமா இவ்வளோ பெரிய தலைவருக்கு இது பண்ணுறதுக்கு? இது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அது இப்போ பரிசீலனை செய்யணும்னு இதை ஒரு டிஸ்கஷன் மூலமாக அவருக்கு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து செய்யாமே விட்டுறலாம், நான் அமைதியாக விட்டுறலாம், கடந்து போயிடலாம். குளத்தூர் மணி போல் ராமகிருஷ்ணன் போல் 2009 முடிஞ்சு போச்சு பண்ணிட்டு போயிடலாமே. எதற்கு நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தணும்னு இருக்குது. நிச்சயமாங்க. அப்போது இது தமிழ் தேசியம் என்பது அதாங்க. நான் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து சொல்கிறது என்னென்னா, இது ஏதோ விளையாட்டுக்காகவோ சிறுபிள்ளைகள் விளையாட்டவோ இதில் திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், காங்கிரஸ் எதிர்க்கணும், பாஜக எதிர்க்கணுங்கிறதுக்காக வந்ததல்ல.
1.5 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதற்கு இன்னும் விடை கிடைக்கல. இன்னும் விசாரணை கூட நடைபெறவில்லை. அதுக்குள்ளே குற்றம் செஞ்சவங்களாம் உயிரோடு இருப்பானே தெரியாது, வயசாக இறந்துடுவான் போல இருக்குது. மக்களுக்கு அவர்கள் அகதிகளாக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த நிலத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உணர்வோடு தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக. அதுதான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் என்பது ஒட்டுமொத்தமாக உலகில் உள்ள 14 கோடி தமிழர்களுக்குமான ஒரு தேசியமாகத்தான் பார்க்கப்படுது. அதனால தான் இது ஒரு பெரிய பேரெழுச்சி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட இந்த கலந்துரையாடல் மூலமாக எனக்கு சொல்ல விரும்பியதுங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. இது தேர்தல் அரசியலாக மட்டுமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதா நான் சொல்கிறது. அதை தாண்டி ஒரு இன உணர்வாக பார்த்தாலே நீங்கள் ஒரு தெளிவு கிடைச்சிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோங்க. கண்டிப்பாக. நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.